திருச்சிற்றம்பலம். புரட்டாசி மாதத்தில் பெருமாளை வணங்குவது மிகவும் விசேஷமானது. இந்த புரட்டாசியில் சித்தப்பிரமை போக்கும் குணசீலம் பற்றி தெரிந்து கொள்வோம். திருச்சிராப்பள்ளி சேலம் நெடுஞ்சாலையில் திருச்சிராப்பள்ளியிலிருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது குணசீலம். இத்தலத்தில் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடாஜலபதி என்னும் திருநாமத்துடன் அருள் பாலிக்கிறார் பெருமாள். திருமகளை மார்பில் தாங்கி கையில் செங்கோலுடன் நின்ற கோலத்தில் காட்சியளிக்கிறார். இங்கு தனியாக தாயார் சன்னதி இல்லை. குணசீல மகரிஷியின் பிரார்த்தனைக்காக பெருமாள் பிரசன்னமாகியபடியால் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேசர் என்று பெயர். பேய், பில்லி, சூன்யம், சித்த பிரம்மையால் பாதிக்கப்பட்டவர்கள் இக்கோயிலுக்கு அருகில் அமைந்துள்ள மண்டபத்தில் தங்க வைக்கப்படுகிறார்கள். இவர்களை பூஜையில் கலந்து கொள்ள செய்வதோடு தீர்த்தம், துளசி வழங்குகிறார்கள். அங்க பிரதட்சணம் செய்து வழிபட்டு வந்தால் மனநோய் குணமாகும் ஆற்றல் உடையது இந்த ஸ்தலம். குணசீல மகரிஷியின் குருவான ஸ்ரீதால்பிய முனிவர் பத்ரிகாசிரமத்தில் தங்கி தவம் செய்ய விரும்பினார். அப்போது தவமிருந்து அடைந்த பிரசன்ன வெங்கடேசனை விட்டு போவதா, குருவை தனியே விடுவதா என்று குழம்பினார் குணசீல மகரிஷி. பெருமாளிடம் தனது மனதில் உள்ளதை கூறினார். தன் பெயரால் ஸ்தலம் விளங்க வேண்டும் என்றும், சித்த பிரமை உடையவர்கள் குணமாக வேண்டும், நோயெல்லாம் தீர வேண்டும் என்றும் வேண்டினார். அவரின் வேண்டுகோளை ஏற்ற பெருமாள் அவ்வாறே வரம் கொடுத்தார். தனது வேண்டுதல் நிறைவேறியதும் மகிழ்ச்சியுடன் தன் சீடர் ஒருவனை பெருமாளுக்கு பூஜை செய்ய நியமித்துவிட்டு தன் குருவுடன் பிறப்பட்டு சென்றார் குணசீலர். காவிரி கரையில் ஆற்று வெள்ளம் அடிக்கடி ஏற்பட பெருமாளுக்கு பூசை செய்வதை விட்டு சென்ற விட்டான் சீடன். தன்னை சுற்றி புற்றும் எழும்பும்படி செய்து அதற்குள் தன்னை மறைத்து கொண்டார் பெருமாள். காலம் ஓடியது. குணசீலத்திற்கு அருகே இருந்த நிகழாபுரியை ஞானவர்மா ஆட்சி புரிந்த சமயம். அப்போது குணசீலத்தில் மேயும் மாடுகளின் பாலை கலந்து குடங்களில் நிரப்பினால் அது மாயமாய் மறைந்து வந்தது. இந்த செய்தி அரசருக்கு சென்றது. அரசரும் நேரில் வந்து பார்த்தார். திகைத்து போனார். இக்காட்சியை கண்ட ஒரு முதியவர் பிரசன்ன வெங்கடேசனாக இவ்விடத்தில் பெருமாள் எழுந்தருளியுள்ளார். புற்றுக்குள் இருக்கும் பெருமானின் செயலே இது என்றார். அதனைத் தொடர்ந்து பாலை புற்றின் மீது ஊற்றி அபிஷேகம் செய்ய புற்றுமண் கரைந்தது. பிரசன்ன வெங்கடேச பெருமாள் வெளிப்பட்டார். மனம் கனிந்த மன்னர் அதே இடத்தில் பெருமாளுக்கு ஆலயம் எழுப்பினார் என்பது தலப்புராண செய்தி. குழந்தை பாகியம் இல்லாதவர்கள், திருமணமாகாதவர்கள், வியாதிகளால் பாதிக்கப்பட்டவர்கள் குணசீல பெருமாளுக்கு சந்தனக்காப்பு அலங்காரம், அபிஷேகம் செய்து வழிபட நினைத்தது நடக்கும் என்பது கண்கூடான செய்தி. இக்கோயிலில் ஆண்டுதோறும் புரட்டாசி 10 நாள் உற்சவம் நடைபெறுகின்றது. வாய்ப்பு உள்ளவர்கள் குணசீலத்தை சென்று தரிசியுங்கள். பெருமாளின் அருள் உங்களுக்கு நிறைய வரட்டும். சித்தபிரமை போக்கும் குணசீலனை சேவிக்கச் செல்வோம் குணசீலமே. திருச்சிற்றம்பலம். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கும். ஆனந்தமாய் இருப்போம் நண்பர்களே. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் இணையலாம்.